இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவன் அருளால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க, நீங்க சொல்றது எல்லாம் சரியா இருக்கு, சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு நீங்க கமெண்ட் போடுறீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குங்க. மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. மன மகிழ்ச்சியை இத மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமா தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. வாழ்க்கையில எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு, இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளவு பெருமிதமா இருக்குதுங்க. அதே போல இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்ப நான் நேரடியா வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு நல்லது நடந்தா போதுங்க. இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒண்ணா இருக்கும். அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க. இந்த பதிவானது மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களை நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த விளக்கத்தில் பதிவை பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்கள் இப்போ கொஞ்ச நாளாவே பதட்டத்தோட இருக்கீங்க. 7.5 சனியில இருக்கோம், அது வக்கரச்சனி வந்திருக்கு, இன்னும் எனக்கு தலைவலியா இருக்குமோ, பயமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எப்பயுமே ஒரு பயம் பதட்டத்தோடயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது சனி பகவானை பார்த்து பயப்படுறதுல ரொம்ப பயந்தவங்க இப்ப மேஷராசியா தான் இருக்கு. உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சா மேஷராசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஒரு எளிமையாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ற பாருங்க. மேஷராசிக்கு இப்போ விரயச்சனி இருந்தாலும் வக்கரச்சனியா மாறி இருக்காரு. அப்ப அவர் பழைய இடத்துல இல்ல, அவரு பின்னாடி பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு அவர் திரும்பி ரிட்டர்னே வந்தாலும் அவ்வளவு பாதிப்புகள் இருக்காது. அப்ப நாம இந்த நேரங்களில் நாம் இயல்பாக என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த முயற்சி வேணாலும் பண்ணலாம், வேலையில ஒழுங்கா இருக்கலாம், கான்சென்ட்ரேட்டா இருக்கலாம், தொழில சரியாக செய்துகிட்டு இருந்தா போதும். எந்தவித பாதிப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடையாது. இந்த புரிதல் இருந்தால் சனி பகவானை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எப்பயுமே ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஒரு சோகம் இதோடயே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்புல இப்ப இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் தேவையில்லைங்க. அந்த அவநம்பிக்கையை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய கடந்த காலங்களையும் தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை நினைத்து இன்றைய காலங்களை சரியாக பயன்படுத்துங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல 7.5 சனி இல்லாதப்ப மட்டும் என்ன உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாம இருந்துச்சா? எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சுதான் மேஷராசி வந்திருக்கு. ஏன்னா 7.5 சனி வந்த பிறகுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு ஏதா இருக்கா? இல்ல. அப்படி இருக்கும் பொழுது கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம், அதுலயே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டனே, அப்ப 7.5 சனியில எவ்வளவு கஷ்டம் வந்துருமோ? பயப்படாதீங்க. எல்லா இடங்களிலும் நம் உறவுகளால தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். 7.5 சனியால எந்த இடத்துலயும் சனி பகவானால கஷ்டப்படல. அந்த புரிதல் தான் இப்ப உங்களுக்கு வேணும். உறவுகள் தான் உங்களை இப்பவையும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சில உபாதைகளை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. நல்லா சிந்தித்து பாருங்க மேஷராசிக்காரர்கள். எல்லார் பேச்சும் கேட்கறத நிறுத்துங்க. எந்த உறவுகள் உங்களுக்கு நல்லது சொல்றேன்னு உங்ககிட்ட வந்தாலும் வேணாங்க, எனக்கு தெரியுங்க, என்னோட நல்லதை நான் பாத்துக்கிறேன், உங்களோட நல்லதை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, கேட்டுத்தான் பார்ப்போம்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலதான் சிக்கல் ஆரம்பிக்குது. அது 7.5 சனி பேர்ல நீங்க பழிய போடுவீங்க. நிச்சயமாக 7.5 சனியில சனி பகவான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நீ உங்களை சரியா இருக்கதான் சொல்றாரு. நீங்க சரியா இருங்க, நியாயமா இருங்க, எல்லா இடத்துலயும் கரெக்டா உங்களை சோம்பேறித்தனம் இல்லாம இருங்க, வேலையில கண்ணு கருத்துமா இருங்க, அப்படித்தான் அவர் சொல்ல வர்றாரு. இப்ப உங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லைங்க. ஏன்னா 7.5 சனியில எல்லாருக்கும் கஷ்டம் வந்துருச்சா? நீங்க ஒரு பக்கம் இருந்து கேட்டு பாருங்க, 9 பேர் கஷ்டம் வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தவங்க சொல்ல மாட்டாங்க, 10ல ஒருத்தவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க அவங்களோட வேலையை கரெக்டா பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சிருப்பாங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. மத்தவங்களை திரும்பி பார்க்காம இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்காக தான் இருக்கணும்.
உங்களுக்குரியதா இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மத்தவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்றது, மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது, மத்தவங்க உங்க விஷயத்துல தலையிடுறதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க உங்க சிக்கல் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் எப்படி போனாலும் இந்த காலகட்டத்தில் அமைதியா நீங்க நின்னுதான் வேடிக்கை பார்க்கணும். தலையிடக்கூடாது. யாருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இடையே நின்று கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. அதுக்கே அவங்களுக்கே அந்த முடிவுகள் எல்லாம் சரியாக அமையும். நீங்க போய் ஏதோ பண்றன்னு போயிட்டு அந்த இடத்துலதான் தவறு நடக்கும். இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வரப்போறது இல்ல. அப்படியே வந்தாலும் அவங்க உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அதனால ஏழச்சனியை பார்த்து பெரும்பாலும் நீங்க பயப்படுறது நிறுத்திக்கிறது நல்லது. பொறுப்பா இருங்க. ஏழச்சனியில இருக்கோன்ற பொறுப்போடு கவனத்தோடு இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா பயப்படுறது மட்டும்தாங்க தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஏழச்சனியில் இருந்தாலும் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, திருமணம் யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஏழச்சனியில இருக்கிறேன், நான் எப்படிங்க திருமணம் பண்றது, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படி பதட்டத்தோடே இருப்பீங்க. உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள், சரியாக இருந்தால் திருமணம் பண்ணுங்க. திருமணம் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ஏழச்சனியில பண்ணவும் நல்லா தாங்க இருக்காங்க. ஏதோ ஒரு சிலவங்க அந்த இடத்துல டைம்ல அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இல்லைன்னா அங்க கேட்டு பாருங்க எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. சனி பகவானால பிரச்சனை கிடையாது, அவங்க ஒழுக்கமா இருந்திருக்க மாட்டாங்க, உண்மையை சொல்லி திருமணம் நடந்திருக்காது, அந்த இடத்தில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், அவங்க பேர்ல நிறைய மிஸ்டேக் இருக்கும், அதனாலதான் அந்த இடத்துல வந்து தவறு நடக்கும். இப்ப எல்லாருக்கும் திருமணம் ஆகிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட போறவங்க கிடையவே கிடையாது. அதனால சரியாக நியாயமாக உண்மையாக எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சனி பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. மேஷராசியை பொறுத்தவரையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான காலத்திற்கு இருக்காருங்க. இப்ப இந்த காலம் உங்களுக்கு உழைப்பை உங்களுக்கு உன்னதமாக தராரு. நிறைய உழைப்பு, இப்போ நிறைய ஒர்க் இருக்காம இருக்கும், ஒர்க்லோட் ஜாஸ்தியா இருக்குதுங்க, நான் என்னங்க பண்றதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். தைரியத்தை கொடுப்பாரு. கஷ்டம்னு ஒண்ணு வந்தாதாங்க அடுத்த என்ன பண்ணலான்ற தைரியம் நமக்கு ஏற்படும். சில நேரங்களில் எதுவுமே தெரியாம இருக்கிறது காரணம் என்னன்னா நமக்கு பிரச்சனையே இல்லாம இருப்போம். எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னா நமக்கு எந்த வித நாலேஜும் இல்லைன்னு அர்த்தம். யாரோ யாருக்காகவோ உழைக்கிறாங்க, இல்ல நமக்காக யாரோ எதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோவா இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்காக நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் சரியா இருக்கணும்னா சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் ஆகும். அதுதான் இப்ப உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்றாரு, ஆதாயத்தை தேட சொல்றாரு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம்லாம் இருக்கு, வியாபாரம் இருக்கு. ஆனா விரயமாகாமல் நீங்க தான் பாத்துக்கணும். சில விரயங்களும் இருக்கு, அது தொழில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சுப விரயமாவும் இருக்குது. இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு தேவையா சரியா இப்ப நம்ம அதை செய்யணுமான்ற இடத்திற்கு நீங்க இருக்கிறீங்க. அதை யோசிச்சுட்டு தான் பண்ணணும். வருமானம் இருந்தா தானே செலவு பண்ண முடியும். அதனால இப்ப வருமானத்தை குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இது ஒரு நல்ல மாறுதலுக்கான காலம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் திருப்பி திருப்பி கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆழ்ந்த கவனத்தோடு படித்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பிராக்டிஸ் வேணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறே நடக்காது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இப்பயே இந்த சோதனைகள், மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பயே இந்த மாதிரி சோதனைகள் இருக்குன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களை நீங்க சரியா தகுதியா வளர்த்துக்கும் பொழுது எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்ய எல்லா வேலையும் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப நிறைய நல்ல வேலைகளை செய்ய செய்ய நம்மளோட வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு மாறிடும். முயற்சி, ஒழுக்கம், இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. மேஷத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் தான் கொஞ்சம் குளறுபடி பண்றாருங்க. உங்கள் ராசிநாதன் ஓரளவுக்கு மன தைரியத்தை கொடுத்தாலும் சில இடங்களில் தேவையில்லாத கசப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான காலமாகவும் இருக்கு. கூட பிறந்தவர்களால் சிலருக்கு வந்து இதெல்லாம் நடக்குங்க. ரத்த பந்த உறவுகள் சொல்லக்கூடிய ஆண் மேஷராசியாக இருந்தாலும் சரி, பெண் மேஷராசியாக இருந்தாலும் சரிங்க, இவங்களுக்கு கூட பிறந்தவர்களால் கொஞ்சம் மனக்கசப்பு, மன கஷ்டம், தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நீங்களும் பொறுமையா உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கணும். அவங்க தான் டென்ஷன் ஆகி கத்துறாங்கன்னா கூட சேர்ந்து நாமளும் அந்த இடத்த வந்து பெரிய கலாபுரம் பண்ணக்கூடாது, சாதாரணமாக மாத்திக்கணும். அதனால கொஞ்சம் நீங்க நிதானமாக பேசுங்க. சில இடங்களில் உங்களால முடியலன்னா பெரியவங்கன்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
இல்லைங்க போறவங்களே நமக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்திடுவானுங்கன்னா நீங்களே பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்க. சில விஷயங்களை நீங்க உள்வாங்கி பேசும்பொழுது அது அந்த இடத்துல வந்து பெரிய தவறு நடக்காம பாத்துக்கலாம். இப்ப வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அவஸ்தை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதனே கொடுத்துருவார். தேவையில்லாம வீடு வாங்க போயிட்டு அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கிறது, அப்படி இல்ல தேவையில்லாத செயல்களை செய்யும் பொழுது ஏதாவது உங்களுக்கு தேவையே படாது, ஆனா ஆசை இருக்கும். இந்த பொருளை வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்ட்டு அது எல்லாமே உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திருக்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு, 2 வண்டி இருக்குன்னா அதோட நிறுத்திக்கோங்க. இப்ப நேரம் நமக்கு இப்படி இருக்குதுன்னும் பொழுது நாம அதற்கு தகுந்த போல மாத்திக்கணும். உடனடியே என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு வந்து அது இன்னொன்னு வச்சா என்ன, இன்னொன்னு வாங்கிட்டா என்னன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்குங்க. அதே போல ஒரு இலக்கை அடையணும்னா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் நீங்க அதுக்காக ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்டை போடணும். முடிவு கரெக்டா இருக்கணும், தீர்க்கமான முடிவா இருக்கணும். எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல தெளிவான முடிவு இருந்தா மட்டும்தாங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அதே போல நீங்க அவசரப்பட்டு ஏதாவது முடிவு பண்ணாலும் அது உங்களுக்கு உடம்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. சில விஷயங்களை மனசுக்குள்ள எடுத்துட்டு போகாதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க. எல்லாமே சரியாயிடுன்ற எண்ணத்தோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு பாக்கியமா தாங்க இருக்கு. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் நல்ல ஒரு மாற்றமா தான் இருக்கு. எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்வாதாரமா தான் இப்ப இருக்கு. இந்த காலம் உங்களுக்கு அற்புத பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கிரக பலன்கள் அப்படி இருக்கு. கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். 7 சனியில இருக்கும், விரைய சனியில இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் தான் இருக்கணும். மிச்சப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் தேவையில்லை. இருந்தாலும் நீங்க உங்களை கரெக்டா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலே எந்த பிரச்சனையுமே பிரச்சனை கிடையாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணுது. உங்க ராசிநாதன் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாம இருந்தாலும் அவரும் கொஞ்ச நாள்ல அது மாறிடுவார். அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா இருக்க மாட்டார். ஏன்னா உடனே மாறக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அதனால கூடிய விரைவில் அதுவும் மாற்றமாயிடும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க. உன்னை மனசுல வச்சுக்கோங்க. வீண் பதற்றம் தேவையில்லை. நேர்மறை எண்ணத்தை அதிகமா ஏற்படுத்திக்கோங்க. எந்தவாக இருந்தாலும் என்னால எல்லாம் சரி பண்ணிக்க முடியுங்கிற எண்ணத்தை நீங்க வந்து வளர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுத்துங்க. முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததா இருக்குதுங்க. முருகரை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. முருகன் வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மாற்றத்தை கொடுக்குது. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சாலும் சிறப்பு தான். இல்ல முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே சிறப்புங்க. இதெல்லாம் தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட வந்து வேலையிலே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு வாங்க. மாறுதல்கள் அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாறுதலை பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக இறைவன் கொடுத்துட்டு இருப்பாருங்க. அதனால எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன தைரியத்தை கொடுக்கும். முதல்ல மன தைரியம் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க.